கருத்தை சொல்லுவாரு. அவருடைய கருத்தை சொன்ன பிறகு நேரமாகிவிட்டபடியால் இறுதியாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறபடி தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறுகிறேன். வாங்க ஆனந்தாபா அவர்களே பேசலாம். அன்பை வளர்க்கும் தாய்மொழி வாழ்க, நம் அறிவை வளர்க்கும் தமிழ் மொழி வளர்க, அறத்தை வளர்க்கும் செம்மொழி வாழ்க, அறத்தை வளர்க்கும் செம்மொழி வாழ்க, நம் உறவை வளர்க்கும் செந்தமிழ் வளர்க, நம் உறவை வளர்க்கும் செந்தமிழ் வளர்க. அன்னை தாய் தமிழை வணங்கி இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி, என்னோடு பேச வந்த அறிஞர் பெருமக்களையும் வணங்கி, நம்மளுடைய நாதன் ரகுநாதன் ஐயாவையும் வணங்கி, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் குழந்தைகள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். உயிரோடு இறைவனை காணுங்கள், உண்மையிலே உன் தாய் தந்தையே. உயிரோடு இறைவனை காணுங்கள், உண்மையிலே உன் தாய் தந்தையே. உனக்காக உழைத்திடும் தெய்வங்கள் உதவிடுவார் உன் தாய் தந்தையே. துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவார், துன்பத்தை போக்கி இன்பத்தை தருவார், உன் தோல்விகளையே வெற்றியாக்குவார். நன்மைகள் செய்து தீமைகள் ஒழிப்பார், நன்மைகள் செய்து தீமைகள் ஒழிப்பார், உன் தேவைகளையே பூர்த்தி செய்வார். உயிரோடு இறைவனை காணுங்கள், உண்மையிலே உன் தாய் தந்தையே. அன்பர்களே, மனிதனுடைய பிறப்பில் மனிதன் எந்த இடத்தில் தெய்வமாகிறான், இறைவன் ஆகிறான் என்று சொன்னால், ஒரு பெற்றோராக மாறும்போதுதான் அவன் தெய்வமாகவும் இறைவனாகவும் மாற முடியும். ஒரு தாயாக இருக்கும் போதுதான் ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு அங்கே விளைகிறது. ஒரு தந்தையாக இருக்கும் போதுதான் ஒரு தன்னுடைய உடமையும் உரிமையும் தன்னுடைய குழந்தைக்கு வாரி வழங்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை யார் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், அவர்கள் உடை உடுத்துகிறார்கள். அனைத்திற்கும் யார் காரணம்? பெற்றோர்கள் தான். ஆகவே நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். முன்னோர்கள் அனைவரும் ஆத்மா முக்தி அடைந்ததா என்பதை நான் இறுதியாக சொல்கிறேன். ஆனால் நாம் மனிதனாக வாழும் போது நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு நடமாடும் தெய்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவம். ஆகவே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் ஒரு பெற்றோருக்கு 2-3 குழந்தை பிறக்கும். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் கவனிப்பார்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய உயிர் பதிவு அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு எவருக்கும் தெரியாது. ஒரு தந்தை தாய் 3 குழந்தை இருந்தால் அந்த 3 குழந்தையும் எதில் அதனுடைய உயிர் பதிவு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். எப்படி என்று சொல்லட்டுமா? என்னுடைய பெற்றோர், என்னுடைய அப்பா, அதாவது இந்த குழந்தைகளை போல் நான் இருக்கும் போது சரஸ்வதி சபதம் படம், சரஸ்வதி சபதம் நம்மளுடைய ஐயா சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படம் சரஸ்வதி சபம். அந்த படத்தை குறிப்பாக நாங்கள் 3 பேரை அழைத்துக் கொண்டு சென்று காட்டுகிறார். அந்த படத்தை பார்க்கிறோம். அந்த படத்தில் என்ன கருத்து? இந்த உலகத்தில் சிறந்தது கல்வியா, செல்வமா, வீரமா? இதெல்லாம் மிக முக்கியமான தலைப்பு. அந்த 3 குழந்தைகளை காட்டிவிட்டு அடுத்த நாள் என்னுடைய தந்தை என்னை அழைக்கிறார். இந்த படத்தை பார்த்தாயே, இந்த உலகத்தில் சிறந்தது எது என்று என்னிடம் கேட்கிறார். நான் சொன்னேன், அப்பா கல்விதான் சிறந்தது என்று சொல்கிறேன். அப்பொழுதே அவர் சொல்லிவிட்டார், நீ ஒரு அறிஞனாக மாறுவாய், நீ பிற்காலத்தில் ஒரு அறிஞனாக இருப்பாய் என்று சொல்கிறார். அடுத்த தூரத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடுத்த சகோதரனை அழைக்கிறார். படம் பார்த்தியா? பார்த்தேன். கல்வியா செல்வமா வீரனா என்று கேட்கும் போது அடுத்த கல்வி சொல்கிறார், செல்வம் தான் சிறந்தது என்று சொல்கிறான். அப்பொழுது சொல்கிறார், நீ பிற்காலத்தில் செல்வந்தனாக வாழ்வாய் என்று சொல்கிறார். அடுத்ததாக 3வது இன்னொரு தம்பி தூரமாக இன்னொரு பக்கம் விளையாடி கொண்டிருக்கக்கூடியவன் அவனை அழைக்கிறார். அவனை கேட்கிறார், நீ அந்த உலகத்தில் சிறந்தது கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், வீரம்தான் உலகத்தில் சிறந்தது என்று சொல்கிறான். ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 3 குழந்தைகளுடைய பதிலும் உயிர் பதிவும் வெவ்வேறாக இருக்கிறது. இதை தந்தை உணர்கிறார்.
நான் எப்பொழுது கல்வி சிறந்தது என்று சொன்னேனோ அப்பொழுது இருந்து என்னுடைய தந்தை என்ன செய்வார், கொல்லிமலை அடிவாரம் லாடம் கட்டக்கூடிய தொழில், கொல்லிமலையில் வல்லாரைகளை மூலிகை லேகியம் அவரே செய்து எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். தம்பிகளுக்கு கொடுக்க மாட்டார், எனக்கு ஏன்னா ஒரு அறிஞர் வளர வேண்டும் என்றோ அவனுடைய அறிவு வளர வேண்டும் என்பதற்காக எனக்கு வல்லாரை லேகியம் கொடுத்துக் கொண்டே இருந்தார். என்னுடைய நடுத்தம்பிக்கு அவன் எப்பொழுதெல்லாம் தோன்று இருக்கிறானோ அவன் கையில் 10 பைசாவை கையில் கொடுத்து விடுவார். அவன் உற்சாகமாகி விடுவான். எனக்கு காசு கிடைத்து விட்டது. நான் என் தந்தையிடம் கேட்பேன், எனக்கு வல்லாரை லேகியம் கொடுக்குறீங்க, அவனுக்கு காசை கொடுக்குறீங்க என்னன்னு கேட்டா அவர் சொல்லுவார், அவன் காசு இல்லைன்னா கால் கவுண்டிக்குள்ள தலையை போட்டுவாடா, அவனுக்கு எப்பயுமே காசு கொடுத்துட்டே இருந்தாலும் அவன் பணக்காரனா வருவான், ஆனா நீ ஒரு அறிஞனாக வருவாய், உனக்கு லேகியமே போதும் அப்படின்றார். ஏன் என்று சொன்னால் ஒரு குழந்தை பருவத்திலே அந்த பெற்றோர்கள் உணர்ந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் என்ன உயிர், அவனுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன என்று பெற்றோர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அது அதுக்கு பிறகு நாங்கள் வளர்கிறோம். எங்களுடைய நிலையை பாருங்கள். நான் இப்பொழுது அறிஞனாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய நடுத்தம்பியினுடைய மகன் லண்டனில் படிக்கிறார். அவன் மிகப்பெரிய வசதியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு தம்பி ஜிம் வச்சிருக்கான், கராத்தே ஜிம். திருப்பூர் சாதாரண எல்லாத்துக்கும் தெரியும், அவர் சாம்பியன், கராத்தே சாம்பியன். அப்பெல்லாம் டீம்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சாம்பியன், கராத்தே சாம்பியன், பாடி பில்டர். ஏன் சொல்றேன்னா வளரும் போதே அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் கவனித்துக் கொண்டே வருகிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு துணையாக நிற்க முடியும் என்று உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு திருமணம் நடக்கிறது, என்னுடைய நடு சகோதரனுக்கு திருமணம் நடக்கிறது. அப்பொழுது எங்களுக்கு சகோதரர்களுக்குள் சண்டை இல்லை, அந்த இரு பெண்களுக்குள் கருத்து முரண்பாடு. இது என்னுடைய சண்டையாக மாறுகிறது. என்னுடைய தந்தை ஊரில் இருந்து வருகிறார். திருப்பூரில் வாங்கிய வீடு அவர் பேரில் நாங்கள் எழுதி வைத்திருந்தோம். அப்ப சண்டை பெரிதாக வருகிறது. அவர் உடனே கவனித்தார், எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சார். யாரிடம் பணம் இருக்கிறது? உன்னிடம் பணம் இருக்கிறதா? என்னிடம் பணம் இருக்கிறதா? நான் சொன்னேன், என்னிடம் பணம் இல்லப்பா, நான் மாத ஊதியத்துக்கு செல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தம்பிகிட்ட கேட்டான், என்னிடம் பணம் இருக்கிறது. சரி, ஒரு முடிவு செய்வோம், இப்பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம், இது சின்ன இடமாக இருக்கிறது. ஆகவே அண்ணனுக்கு உண்டான உரிய தொகையை கொடுத்து அவனை வெளியே அனுப்பி அவர் சொல்லிவிட்டார். நீ இவங்க ஒரு பகையோ வளர்த்துக் கொள்ளாமல், பகையை வளர்த்துக் கொள்ளாமல் நீ தனியாக ஒரு இடத்தை வாங்கி சுயமாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய என்று எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். அப்பொழுதே நான் முடிவு செய்தேன், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உணர்ந்தேன். அங்கே போட்டி போட்டுக் கொண்டு பொறாமை பேசிக் கொண்டு இருப்பதை விட நாம் விலகி வாழ்வது சரியானது என்பது என்னுடைய தந்தை போதித்த ஒரு அறிவுரை. அதை கடைபிடித்து நான் இன்றைக்கு வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி இன்னும் சுயமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னுடைய தந்தையினுடைய அந்த தியாகத்தால் நடந்தது. அடுத்தது ஒரு 15 வருடம் கழித்துக் கொள்கிறது. எனக்கு ஒரு மகன் பிறக்கிறார், வயதுக்கு வந்து விட்டார். என் தாயாருக்கு திருப்பூரில் ஒரு வீடு இருந்தது. என்னுடைய தாயார் பார்த்தார், என்னுடைய போறான் வரான், பிள்ளைக்கு வயசு வந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம்னா இவன்ட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கூப்பிட்டு, உனக்கு என்னடா இருக்கு? ஒண்ணும் இல்லாம வேலைக்கு போற, சம்பளம் வாங்குற, செலவாயிடுது அப்படின்னு. அப்ப கல்யாணத்துக்கு என்ன பண்ண? ஒண்ணு இல்ல, இவன் நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். நான் உன்னுடைய மனைவி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், நிச்சயமா அவர்கிட்ட போய் என்னால இருக்க முடியாது. ஆகவே பிறகு இறந்த மருமகளோட அன்போடு பழகிட்டேன், மகன் மாதிரி பழகிட்டேன். அதனால நான் இப்ப என்ன, அவனுக்கு ஒரு வீடு தேவைப்படுது. எனக்கு இருக்கிற, நான் உயிரோட இருக்கும்போது அவனுக்கு வீடு கொடுத்துட்டுனா அவன்கிட்ட பணம் இருக்கு, அதை வாங்கி கொடுக்கிற உன்னுடைய மகனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல அருமையான யோசனை. தாயார் செய்வதை அப்படியே நான் கடைபிடித்தேன். அது உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 3-4 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. எனக்கு என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. இப்பொழுது என்னுடைய சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு கருத்து முரண்பாடு இல்லாமல் அவரவர் தனியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் நானும் சொல்கிறேன், இப்பொழுது நானும் ஒரு பெற்றவனாக சொல்கிறேன், நானும் தந்தையாக இருந்து உணர்கிறேன். உறவுகளிலே ஒரு தந்தை உறவு, அந்த தாய் உணர்வு இருக்கிறது, அது மிகவும் பெரியது. அதுவே முன்னோர்கள் சொல்கிறார்கள், முன்னோர்களை என்னுடைய மாமியார் மகனார் கூப்பிட்டாங்க, பேரப்பிள்ளைங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. ஒரு முறை நான் என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க ஏதோ சேராத சாப்பிட்டு அந்த பையனுக்கு வயிற்றுப்போக்கு வருகிறது. அவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏதோ மந்திரிச்சிட்டு இருக்கிறாங்க, வயிற்றுப்போக்கு நடக்குது. அவங்க மந்திரிச்சிட்டு கயிறு கட்டிட்டு இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும். பையனுடைய சுயநினைவு போகக்கூடிய அளவுக்கு அவங்களால் ஒன்றும் தோன்றவில்லை. ஏன் பெரியவர்களை குறை செய்யவில்லை? அந்த காலகட்டத்துக்கான அறிவு, அந்த அறிவு, அந்த ஞானம் அவர்களுக்கு இல்லாமல் என்னன்னா தன்னை பற்றிய கவலை அவர்களுக்கு வந்துவிடுது. முதுமை அதிகமாக அந்த வயதான தாத்தா பாட்டிக்கு தன்னை பற்றிய கவலை, அடுத்து நம்மளுடைய என்ன நடக்கும் என்பது. அப்பொழுது அவர்கள் அந்த நிலையை அடைந்துதான் நான் உடனே சென்றேன். உடனே என்ன பண்ண, நீங்க உடனே ஆஸ்பத்திரியில சேருங்கன்னு சொல்லி கொண்டு போய் என்னுடைய
என் மகனை போய் ஒரு 4 குளுக்கோஸ் பாட்டில் இருக்கு, அந்த பக்கம் என் மனைவி, இந்த பக்கம் நான், என்னுடைய மகன் எப்பொழுது கண் திறப்பான் என்று ஏங்கிக் கொண்டு இருவரும் கண்களே அவனுடைய முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் இரவு கழிந்த மறுநாள் அந்த 4 குளுக்கோஸ் பாட்டில் கண்ணை திறந்து அப்பா அம்மா என்று சொன்னான் பாருங்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு உயிரே வந்தது. கையில் கொடுங்க. ஏன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை இறக்குமா, அடுத்தது அவ்வளவுதானா, நமக்கு மகனே இல்லையே, இந்த ஒரு பையனை தானே இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நம்ம வேதனைப்படும் போது, அப்பொழுது அவன் சொல்லும் போதுதான் நமக்கு உள்ளார்ந்து ஒரு உணர்வு கிடைக்கிறது. அந்த தாய்மையும் அந்த தந்தையினுடைய உணர்வு. அந்த இடத்தில் வேண்டாத கடவுளே கிடையாது, வேண்டாத தெய்வமே கிடையாது. எப்படியாவது என்னுடைய குழந்தையை மீண்டும் கொண்டு வா இறைவா என்று கையெழுத்து அழுது ஏங்கக்கூடிய அந்த நிலைதான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஆயிட்டது. அடுத்தது என்னுடைய மகள் திருமணத்தில் பல தடைகள் வந்தது. அப்பொழுது தடைகளுக்கு யார் காரணமாக இருக்கும்? இறைவனாக இருக்குமா, அல்லது இந்த பிரபஞ்சமாக இருக்குமா, இந்த அண்ட சராசரமாக இருக்குமா? எவையாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் ஒரு தந்தையினுடைய ஆன்மா வலுப்பெறும். எந்த இடத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அநியாயம் நடக்கிறதோ, ஒரு அக்கிரமம் நடக்கிறதோ, அதை எந்த ஒரு தாயாலும் தந்தையாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. தன்னுடைய உயிரை பணைய வைத்தாவது இறைவனாக இருந்தாலும் எதிர்த்து நின்று தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த மனநிலை இறைவன் தாய் தந்தை என்ற பெற்றோர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். இதை முழுமையாக உணர வேண்டும். ஆகவே இவர்கள் சொல்கிறார்கள் முன்னோர்கள். நான் முன்னோர்களை பற்றி மிகவும் மிகவும் என இயற்கையை பற்றி இறைவனை பற்றி மிக உணர்ந்ததால் ஒரு விஷயத்தை மட்டும் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். சொர்க்கம் நரகம் ஒன்று இருக்கிறதா? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அனைவரும் இறக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் எங்கே செல்கிறார்கள்? இந்த உயிர் எங்கே செல்கிறது? இதை காண வேண்டும் என்பதற்காக ஒரு இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 2 ஒளி வடிவமான ஒரு நண்பர்கள் எனக்கு பக்கத்திலே வந்து என்னுடைய ஆன்மாவை தட்டி, நான் படுத்திருக்கிறேன், என்னுடைய ஆன்மாவை தட்டுகிறார்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு இருக்கிறது, வாருங்கள் உங்களோட என்று சொல்கிறது. என்னுடைய ஆன்மா அவர்களோடு செல்கிறது. ஏனென்று சொன்னால் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கொல்லிமலையில் வாழ்ந்தவன் சித்தர்களை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன். ஆகவே சொல்கிறேன், என்னுடைய ஆன்மா அவர்களோடு செல்லும் போது நான் பார்க்கிறேன் சொர்க்கம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? ஒரே வெளிச்சமாக, அந்த அரண்மனை முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உருவம் கிடையாது, எல்லாம் ஒளி வடிவமாக இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் ஒளி வடிவமாக இருக்கிறார்கள். அந்த ஒளி வடிவமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் எனக்கு தளவாழை இலை போட்டு உணவு கொடுக்கிறார்கள், பரிமாறுகிறார்கள். அது மகிழ்ச்சி அடைகிறேன். நேரமாகிவிட்டது, நீங்கள் திரும்ப உங்களுடைய உணவுக்கு செல்லுங்கள் என்று என்னை வழி அனுப்புகிறார்கள். நான் கீழே இறங்கி வரும்போது ஒரு காட்சியை பார்த்து மிரண்டு போகிறேன். என்னவென்று சொன்னால் அதுக்கு அடுத்த நிலையில் நிர்வாணமாக நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள், ஆதோகதியாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இது நரகமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் பொது நலமாக மக்களுடைய அனைத்து தேவைகளும் இறை உணர்வோடு தன்னுடைய பிறப்பையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் உணர்ந்தவர்கள் மேலே சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சுயநலமாக வாழக்கூடிய மனிதர்கள் அங்கே நரகத்தில் இருப்பது நிர்வாணமாக உடல் கண்ணுக்கு தெரிகிறது. அப்பொழுது அவர்களை நான் பார்க்கிறேன், எனக்கு வேதனையாக இருக்கிறது. என்னுடைய முன்னோர்களும் அங்கே இருக்கிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு சிலருக்கு மட்டும் உணவு கொடுக்கப்படுகிறது. நான் சென்று கேட்கிறேன், அவர்களுக்கும் உணவு கொடுங்கள் என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு கொடுத்து முடித்து ஆகிவிட்டது அப்படிங்கிறாங்க. அந்த உணவு கொடுக்கக்கூடியவர் அவர்கள் பசியோடு இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறேன். அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். காரணம், அவர்கள் குறைவான புண்ணியம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுத்து முடித்தாச்சு. ஓரிரு புண்ணியம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சொன்ன, என்னுடைய முன்னோர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எனக்காக கொடுங்கள் என்று கேட்கும் போது, நீ புண்ணியம் செய்திருந்தால் கொடுத்து நீ வாங்கி செல் என்று சொன்னார்கள். நான் கைகளை மூடி திறக்கும் போது என்னுடைய ஆன்மாக்கள் 2 ஒளி வடிவமான காசுகள் தெரிகிறது. அதுதான் தர்மம், அதுதான் புண்ணியம். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் 2 ஒரு உணவை கொடுக்கிறார்கள். என்னுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆடி அமாவாசை திதி கொடுக்கிறோம். ஆனால் அனைத்தும் முன்னோர்களுக்கு போகிறதா? இதில் இன்னொரு கேள்வி, பொருள் ஆசையா மிருகத்தனமாக வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன என்பதை இறைவனிடம் கேட்கும் போது இறைவன் சொல்கிறான், அவர்கள் பொருளாசையாவே இருந்து கொண்டு உயிரினங்களுக்கு துன்பம் கொடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை நான் பொருள்களாக படைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை பொருள்களுக்குள் சிறை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நம் பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய அனைத்து வண்டி, வாகனம், சேர், எல்லா பொருள்களும் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ தெரியாத மிருகமாக வாழக்கூடியவர்களை பொருள்
ஆற்றல் சக்தியாக நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த இயற்கை பிரபஞ்சம் உணர்த்துகிறது. நான் இந்த நேரத்தில் சொல்வது, இறக்கக்கூடிய அனைத்து முன்னோர்களும் ஆத்மா சாந்தி அடைவது இல்லை. சுயநலம், பொதுநலம், பொருளாதாரம் என்ற அந்த அடிப்படையில் இயற்கை அவர்களுடைய உயிர் பதிவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே அரசியல் தப்பலாம், ஆட்சியில் தப்பலாம், சட்டத்தில் தப்பலாம், இயற்கையிடம் யாராலும் தப்ப முடியாது. ஆக முன்னோர்களாக நம்முடைய நாம் சொல்கிறோம், பெரிய மகான்கள் இருக்கிறார்கள், இவர்கள் புண்ணியவான்கள், இவர்களை நாம் வழங்கினால் தவறில்லை. ஆனால் தவறே செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் முன்னோர்கள், அவன் ஒரு காராக ஓடிக்கொண்டிருக்கிறவங்களை போய் நீ நினைச்சா வருமா? வராது. இப்பொழுது நான் சொல்கிறேன், அந்த முன்னோர்களுக்காகத்தானே நாம் திதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முன்னோர்களுக்கு நாம் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், என்னுடைய முன்னோர் விடுபட்டு அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த ஆடி அமாவாசையில் அனைவரும் திதி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது ஒரு வம்சாவளியாக இருந்து முன்னோர்களுடைய பாவத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பெருமிதம் கொள்ள வேண்டும். உயிரோடு இறைவனை காணுங்கள், உண்மையிலே உங்கள் தாய் தந்தை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரியே வாழ்க்கை பாடங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தினா தான் நமக்கு எந்த பட்டிமன்றமா இருக்கட்டும், சொற்பொழிவா இருக்கட்டும், எதா இருந்தாலும் வாழ்க்கையில நாம அனுபவிச்சதை சொல்லணும். அப்பதான், ஏன்னா நம்ம வாழ்க்கையில இது நடந்திருக்கோம். நாமளும் ஒரு அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாமளும் ஒரு மூதாதையரை நினைச்சுத்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு அருமையா தன்னுடைய கருத்தை விளக்கி இருக்காரு. இப்ப இந்த முன்னோர்கள், பெற்றோர்கள், அதை நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். அருமையா அவர் சொன்னாரு. இப்ப முன்னோர்கள் நல்லவங்க இருக்காங்க, தீயவங்க இருக்காங்க இல்லையா? எல்லாரும் நல்லவங்க சொல்ல முடியாது இல்ல. முன்னோர்னா கொலை செஞ்சவனும் இருக்கான், கொள்ளை அடிச்சவனும் இருக்கான், பழி செஞ்சவனும் இருக்கான், தர்மம் செஞ்சவன் இருக்கான், தன்னையே தியாகம் பண்ணவனும் இருக்கான், உலகத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சவனும் இருக்கான். அப்ப அதை பார்த்தா அதுல ரெண்டு பிரிவு இருக்காங்க. அதே போல பெற்றோர் எடுத்துங்களே, பெற்றோர் எடுத்தா தன்னுடைய பிள்ளைக நல்லா படிக்கணும், உயர்ந்த வேலைக்கு வரணும், பெருசா வரணும், உலகத்தில் அவங்கதான் சிறந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு பேராசையோட இருக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க. வழி இல்லாம குழந்தைகளை வாழ்க்கைக்கே ஜீவனம் பண்ண முடியாம வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க. அப்ப இந்த இரண்டு வகை, முன்னோர்களையும் ரெண்டு வகை, பெற்றோர்களையும் ரெண்டு வகை இருக்கு. அப்ப இது எப்படி நாம தீர்ப்பு சொல்ல முடியும்? ஒரு கணம் யோசிச்சு பார்த்தா, தீமைகளை நம்ம விட்டோம், அதுக்கு தான் நம்ம முன்னோரா இருக்க திருஞான சம்பந்தம் போன்றவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி நம்ம மனசுல ஒரு உண்மையான எண்ணம் இருந்தா நீங்க கூட தெய்வத்தை சந்திக்கலாம், பார்க்கலாம். அவர் கனவு கண்டாரு, அல்லது நேர்ல கண்டாரு, இயற்கையில மேல போனாரு, தெய்வத்தை கண்டாரு அப்படின்னு அது ஒரு கற்பனையில நினைக்க முடியாது. நீங்களும் அந்த தூய்மையான எண்ணத்தோட இருந்தா நாம அவைகளை நேரிலே சந்திக்கலாம், அவைகளை உணரலாம். அப்படி உணர்ந்ததான் சொன்னவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு மேல காக்கா கத்துச்சுன்னா நம்ம சாப்பாடு போடாம இருந்தா நம்ம பெற்றோர் என்ன சொல்றாங்க? போய் சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா? ஏன் அது வைக்கலைன்னா முன்னோருக்கு நம்ம கட்டி போட்ட பாவம் நமக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி அமாவாசையில போய் கோயிலுக்கு போய் நாம் அவங்களுக்கு சர்ப்பணம் பண்ணிட்டு வரோம் இல்லையா? அப்ப அது செய்யலைன்னா அந்த பாவம் நமக்கு வருங்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு உண்மையிலேயே அந்த வேட்டி துணி எடுத்து கொடுக்கறதுனால பல வேட்டி கம்பெனிக்காரங்கள நீங்க பெரிய பணக்காரனா இருக்கா திருப்பூர்ல, தெரியுமா? உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு, கதையெல்லாம் இருக்குது. வேட்டியே வருஷம் வருஷம் அவங்க அப்பாவுக்கு பழக்கி நீங்க திருப்பூர்லயே பெரிய வேட்டி கம்பெனி, சேலக்கடை வச்சே அது ஒரு பெரிய ஆளாயிட்டாரு. அவெல்லாம் முன்னோரை நம்புறான். எப்போதும் நம்பவர்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு ராஜராஜராஜன். ஆச்சா, அப்ப நம்பிக்கை தான் வாழ்க்கையை நமக்கு ஒரு உண்மையான உணர்வை, உத்வேகத்தை, நம்பிக்கையை தருது. அது இருந்தா தான் நாம முன்னோர் நமக்கு என்ன செய்யறாங்கிறத நம்ம அறிய முடியும். ஏன்னா நமக்கு ஒண்ணு இல்ல, நம்ம கீழே விழுந்துருவோம், அம்மா இல்ல, அப்பா இல்ல. ஆனா இருந்தாலும் தாய் தனிக்கு விழுந்தா என்ன சொல்றோம்? இல்ல, என்ன சொல்றோம்? அவங்க பேர சொல்றோம் இல்லையா? அம்மா அப்பாங்கிறோம் இல்லையா? அப்ப அந்த வழி போகுது இல்லையா? அதுதான் முன்னோர்கள்.
அந்த முன்னோர்கள் நமக்கு ஒரு பக்கத்துலயே இருக்காங்க. நீங்க எதா இருந்தாலும் ஒரு கல்யாணம், சுபகாரியம், வீட்டுல ஒரு விசேஷம், காதணி விழா, எதா இருந்தாலும் நாம பெரியவங்க முன்னாடி போய் படைக்கிட்டு போறோம் இல்லையா? இப்ப நம்ம மூதாதையர், நம்ம பெரியவங்க அப்பா அம்மாவை பெற்ற இருக்கவங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, டேய் நம்ம அப்பா அம்மா தாண்டா தெய்வமா இருக்காங்க, அவங்க தானே நம்மளுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வம் என்பதும் இந்த முன்னோர்கள் என்பதும் உண்மைதான். அவர்கள் நம்மளை காக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு கருத்து சொல்லலாம்னா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்ப கடவுள் எங்க கண்ணுக்கு தெரிகிறாரா? பார்த்திருக்கீங்களா? பேசுவோம். மாணிக்கவாசகர் ஒருத்தர் தான் பார்த்திருக்காரு. என்ன அவர் தோடுடைய செவியன்னு சொல்றாரு. அதான் இந்த தோடு உள்ளவரே பெரிய கூட இருந்தான்னு சொல்றாரு. அவர் பார்த்தாரு. ஏன்னா பரம பார்வதியோடைய மகன். ஆனா நாம பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த இறை நம்பிக்கை இருக்கிறது. அப்பதான் நம்ம பாவம் செய்யக்கூடாது, நியாயத்தை வளர்க்கணும், தர்மத்தை செய்யணும், உண்மையை பேசணும், உயிர் வளர்க்கணுங்கிறதெல்லாம் நம்ம உள்ளத்துல தோணுது. அப்பதான் இந்த ஆத்மாவானது பரிசுத்தமாகும். நீங்க என்னவோ எல்லாம் பேசுறாங்களே, ஆத்மான்னு. ஆத்மா என்ன? ஆத்மான என்ன? இந்த உயிர் தான் ஆத்மா. நம்ம உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல இருக்கிற உயிரானது போயிருச்சுன்னா என்ன ஆகும்? முதலே சொன்னோம் இல்லையா? ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், எதை வெட்டினாலும் அது 1 மணி நேரத்துல தீர்ந்து போயிடும். மனுஷ சடலத்தை யாராச்சும் வாங்குறாங்களா? ஆனா இந்த உயிரானது உயிரோடு இருக்க எவ்வளவு தெய்வீக சக்தி நம்ம சொல்லி போயிருக்காங்க. காலகாலமா அவங்க பாரதியை சொன்னாங்க, அவங்க பெரியார் சொன்னாங்க, திருஞான சம்பந்தர் சொன்னாங்க, திருநாவுக்கரசர் சொன்னாங்க. அத்தனை பேரும் நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்தி, மனதை சுத்தப்படுத்தி தெய்வாமத்தோட வாழணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வாழ்ந்தா உங்களுக்கு நிச்சயம் எந்த துன்பமும் வராது. அது உண்மை. இப்ப பெற்றோர்கள்ங்கிறதுல மனிதன் பிறக்கிறதே இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தெய்வத்துக்கிட்ட போறதுக்கு தான். உனக்கு ஒரு பிறவி கொடுத்திருக்காங்க. உனக்கு இந்த வீடு இருக்குது, அந்த பங்களா இருக்குது, கார் இருக்குது, ஒரு சொந்தமான மோட்டார் வாகனங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இதெல்லாம் நீங்க போறப்ப ஒரு சின்ன இல்லைங்க, நான் வேணா இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இது வாங்கி இருக்கிறேன், அந்த கேனை மட்டும் நான் எடுத்துட்டு வந்தாரன்னா சிவபெருமான் விடுவாரா? கடவுள் விடுவாரா? நம்ம சொந்தக்கார யாராச்சும் கொண்டு போயிருக்காங்களா? கொண்டு போக முடியுமா? அப்ப இந்த உடல் போச்சுன்னா, இந்த ஆத்மா போச்சுன்னா இந்த உடலுக்கு மதிப்பே இல்லை. அப்ப இதை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, சுயநலம். மகன் நல்லா இருக்கணும், மகன் நல்லா இருக்கணும், பேர் வாங்கணும், பெருசு வாங்கணும், வீடு கட்டணும், மாடி கட்டணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சவன் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல யாருன்னு பார்த்தா ஒருத்தனும் இல்ல. அதுக்கு சம்பாதிக்க கூடாதுன்னு எல்லாம் கம்முன்னு ஒரு வேலை செய்யாம சம்பாதிக்காம குழந்தை வீட்டுல வச்சுட்டு நான் தாளாட்டம் பாட்டு பாடிருக்கேன். சம்பாதிக்கணும், பேராசை கூடாது. இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. யாரு? ஞானிகளும் ரிஷிகளும். ஏன் புத்தர் கூட சொல்லியிருக்காரு, ஆசைதான் ஆகாது, அது பேராசை ஆகக்கூடாது. அது ஒண்ணு சொன்னானா, ஆசை ஆகாதுங்கிறது நான் பேராசைப்பட்டுட்டேன், ஆகாது ஆகாதாக நான் பேராசைப்பட்டேன்னு சொன்னானா, அந்த மாதிரி ஆசைப்படாமல் ஆசையை நிராகரிக்கணும். இறுதியா நேரம் ஆயிடுச்சு, அவரோட சாப்பாடுக்கு எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க, பரிசோடு கொடுக்கிறது. இறுதியா ஒரே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த பெற்றோர்ங்கிறது யாருன்னு சொன்னா, ஒரு கதை, ஒரு சின்ன கதை. இந்த பென்சில் இருக்கு இல்லையா, இந்த பென்சில் எழுதுறப்பெல்லாம் தப்பு தப்பா எழுதிருமா. அப்ப இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பர் அந்த பென்சிலுடைய எழுத்துல பூரா அழிஞ்சிட்டே இருக்குமாமா. இப்படியே நடந்துட்டு இருக்க ஒரு நாள் பென்சில் பார்த்து கேட்டுதான், ஏயா நான் தான் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறேன், நீ ஏன் அழிஞ்சழிஞ்சு அந்த ரப்பர் பாத்தீங்களா, அழிஞ்சழிஞ்சு அப்படியே கருப்புக்கிறப்ப தீர்ந்து போயிடும், உன்னையே அழிச்சுக்கிறேன், என்னை அப்படியே வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அது சொல்லிச்சான், நீ செய்யற தப்பை எல்லாம் திருத்தறதுக்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், உன்னை காப்பாற்ற வேண்டியது, உன்னை தூய்மைப்படுத்த வேண்டியது, உன்னை சிறப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியது, நீ என்னை பற்றி ஒன்னும் கவலைப்படாத, உன் வேலை செய்ய, நீ தப்பு செஞ்சா திருத்தறேன், உன்னை காப்பாற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கேன் ரப்பர் சொல்லிச்சான். அதனுடைய தியாகமும் உண்மையும் தன்னலம் கருதாது எதிர்பார்ப்பாது இல்லாத செயல்தான் பெற்றோர்கள். குழந்தைக்கு இது செய்யறோம், அது நமக்கு லாபம் சம்பாதிக்கிறது எதிர்பார்க்காம
அந்த குழந்தைகளுக்காக தன் வாழ்நாளையே மெழுகுவர்த்தியை போல அழித்துக் கொள்கின்றவர்கள் பெற்றோர்கள். அது உங்களுக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு 2 வயசு 3 குழந்தைகள் வச்சிருக்க தெரியாது. அந்த குழந்தைங்க பெருசாகி அது கல்லூரி படிப்பு முடிச்சு கல்யாணம் செஞ்சு வைக்கிறப்ப வரன் தேடுறப்ப அந்த வரன் தேடி கொடுக்கிறாங்களே கல்யாண திருமண தகவல் நிலையங்கள், அங்க அன்றாடம் போய் 500 ரூபாய் கட்டி அவங்க எல்லாம் போய் உங்களுக்கு பொண்ணு மாப்பிளை பார்க்காம ஏதோ ஒரு கடையில படுத்துட்டு இருக்கிற காலத்துல நீங்க மனவேதனை படுறீங்க இல்லையா? அப்பதான் அந்த பெற்றோருடைய அருமை தெரியும். அந்த பெற்றோருடைய அருமையால் தான் குழந்தைகள் பெரியவர்களாக, நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக, வல்லவர்களாக வாழ்கிறார்கள். எனவே இந்த கால சமுதாயத்திலே இந்த மக்களுக்கு, சமூக மக்களுக்கு உதவிகரமாக இருப்பது வாழும் பெற்றோர்களே என்று தீர்ப்பு கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.